வேட்டை கருப்பு ஒரு ஷார்ட் ஃபிலிம் 15 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படம். திரு காளிகா பிரபு வந்து அவருடைய இயக்கம், அதே சமயத்தில் திரைக்கதை எல்லாமே பண்ணியிருக்காரு. எல்லாம் புதுமுகங்கள். ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களும் சக்தி வாய்ந்த கடவுள்களும் தப்பு செய்கிறவங்களும் எப்படி தண்டிப்பாங்கங்கிற ஒரு கதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். வேட்டை கருப்பினுடைய குறும்படம் ஒரு அரும் படம். இது தெய்வத்தின் பெயரால் யார் தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சமூக சிந்தனையோடு கூடிய ஒரு படம். நிறைய காளிகா பிரபு அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள். கருப்பண்ணசாமியாகவே மாறியும் நண்பர்கள் நடித்திருக்கிறார்கள். வசனமும் சரி, மற்ற திரைக்கதைகளும் சரி ஒரு தெளிவாக இருக்கிறது. இந்த படத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா, நோக்கம் இல்லாமல் ஏதோ பொழுதுபோக்காக படம் எடுக்காமல் ஒரு படத்தில் ஒரு சமூக சிந்தனையை மையப்படுத்தியிருக்கிறார்கள். இவர்கள் நாளைய இயக்குநர்கள். நிச்சயமாக இவர்கள் திரையுலகில் தங்களுடைய சுவடுகளை பதிவு செய்வார்கள். மிகப்பெரிய வெற்றி இவர்களுக்காக காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கங்கள். காளிகா சினி கிரியேஷன்ஸ் வேட்டை கருப்பு குறும்படத்தை இப்போ எல்லாமே வாழ்த்தி பேசினாங்க. கவிஞர் பிரேசுடனும் அப்புறம் நம்ம நகைச்சுவை நடிகர் எஸ்வி சேகர் அவர்களும் 2 பேருமே வாழ்த்தி பேசினாங்க. இந்த 2 பேருமே ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு உடையவங்க. ஏன்னா எஸ்வி சேகரன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்பத்திரியில் அனாதை பணங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பணங்கள்லாம் எடுத்து அடக்கம் செய்கிறத ஒரு வேலையாக வச்சுருக்காரு. அவர்கிட்ட ஒரு தடவை கேட்கும்போது சொன்னார், இது அதாவது நம்ம இருக்கிற இடத்த சுத்தப்படுத்துகிறதா இருக்கலாம், அது நமக்கு ஒரு புண்ணியமாகவும் இருக்குன்னாரு. அதாவது பெத்த தாயை வணங்குறவன் நீ வணங்கிட்டு வந்தீங்கன்னா 1000 கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு சமன்னு ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் தாய் தகப்பனை வணங்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நேசிக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவல் தெய்வம் எல்லச்சாமியாக இருப்பாங்க. அவங்களாம் முன்னாடி இருந்து கிராமத்தை காப்பாற்றினால தான் அவங்க கருப்பசாமியாகவும் கருப்பண்ணசாமியாகவும் ஐயனாராகவும் முனியாண்டியாகவும் இங்கேருந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்ந்த ஒருத்தரோட கதையை எடுத்து தான் இவங்க வேட்டை கருப்பன் படம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை பண்ணியிருக்க காளிகா பிரபு ரொம்ப வருஷமாக சினிமாவில் போராடிட்டு இருக்காரு வரணுங்கிறதுக்காண்டி. அவருக்காண்டி அவங்க ஒய்ஃபும் தாயாரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த வேட்டைக்கருப்பு மூலமாக ஒரு மிகப்பெரிய டைரக்டராக வரணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். இந்த வேட்டைக்கருப்பு குறும்படம் எடுக்கணும்னு டைரக்டர் காளிகா பிரபு சொல்லும்போது அந்த படத்துடைய கரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதில் வில்லனாக நடிச்சிட்டு இருக்கிறேன். வில்லனுங்கிறது ரொம்ப ஒரு சாமியார், இந்த கடவுள்லாம் ஏமாற்றக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அதுக்காக என்னை மாற்றிக்கிட்டு அதுக்கு செஞ்சோம். அப்போ காளிகா பிரபு எல்லா வகையிலையும் எனக்கு நல்ல உறுதுணையாக இருந்து நல்லா இருந்ததுனால நல்லா எங்கள் குரு நல்லா சிறப்பாக செய்ய முடிஞ்சிச்சு. என்னோடய ஒர்க் பண்ண டெக்னீஷியன் பவன், பாலா, மற்ற சிவராமன், மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் பர்டிகுலராக விஜயகுமார் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திரைப்படம் மூலமாக எங்களால் ஒரு சமூக கருத்தை சொல்ல முடிஞ்சதை நினச்சி நாங்கள் பெருமைப்படுகிறோம். இதில் வில்லனாக நடித்தது இல்லாமல் அடுத்த படத்தில் ஒரு ஹீரோவாக செகண்ட் ஹீரோவாக பண்ணுறேன். அது ஒரு முழுநிற படமாக இருக்கும். அது மூலமாக நாங்களும் வெண்திரைக்கு எங்களுடைய வெற்றியை கொடுக்கணும்னு மிகவும் ஆசைப்படுகிறேன். இந்த சேனல் இதுக்கு உதவியாக இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய பேர் காளிகா பிரபு. இந்த படம் பேர் வேட்டை கருப்பு. ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் தான். குலதெய்வத்தை பற்றி எடுத்திருக்கோம். நம்ம இப்போ எல்லாருமே குலசாமியை கும்பிட்றது கிடையாது. எல்லோரும் குலசாமியை கும்பிடுங்க, அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களை கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் தான்.